காவேரிய ரொம்பவே கஷ்டப்படுத்தி பார்க்குற கங்காவை யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இங்கே குமரன் வளைகாப்பு விஷயத்தை பற்றி கங்கா கிட்ட பேசுவோமே கங்கா தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த காவேரிக்காக தானே இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, காவேரி கூட எனக்கு சேர்ந்து வளைகாப்பு மட்டும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேல எனக்கு மட்டும் தனியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்காக இதை பற்றி என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குமரன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. கங்காவை குமரன் கொஞ்சம் கூட சமாதானப்படுத்த முடியல. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மறந்துட்டீங்களா, காவேரியுடைய பர்த்டேயை எந்த அளவுக்கு விஜய் செலிப்ரேட் பண்ணார் தெரியுமா, அதே மாதிரி தான் வளைகாப்புமே அவர் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கூட அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், உங்களால் எனக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் என்னோடய பர்த்டேக்கு ஒரு சாக்லேட் மிஞ்சி போனால் வாங்கி தருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனை ரொம்பவே மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கங்கா. இங்கே குமரனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் கங்கா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொல்கிறது என்ன பொய்யா, உண்மை தானே, நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க சரிங்களா. காவேரி ரொம்பவே கொடுத்து வச்சவ, அவளுக்கு இவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குது. ஆனால் என் தலைவிதி இப்படி தான், வேறு என்ன பண்ண முடியும், நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு வந்து நடக்கவே இல்லை. அவளுக்கெல்லாம் எத்தனை ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக வச்சுருக்குறாங்க. இப்போது அவள் கூட இந்த ஃபங்க்ஷனை எனக்கு சேர்த்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவள் தான் வந்து ஹீரோயினி மாதிரி தெரிவா, நான் அவள் பக்கத்தில் ஒரு டம்மி மாதிரி தெரிவேன். கேவலமாக எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து இங்கே நம்ம பாட்டி குமரன் வந்து பேசுகிறாங்க, ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம காவேரி வராங்க. காவேரி கழுத்தில் இருக்கிற செயினை நம்ம பாட்டி பார்த்துட்டு, இது எப்போ வாங்கின செயின், ரொம்பவே அழகாக இருக்கடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய் தான் வாங்கி தந்தார், இப்போ வாங்கி தரல, ஆல்ரெடி அவர் எனக்காக வாங்கி வச்சுருந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே செயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாட்டிக்கிட்ட சாரதம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அந்த டைமில் கங்காவுமே இங்கே தான் இருக்கிறாங்க. கங்கா அப்படியே பார்த்தீங்கன்னா பொறாமையில் பொங்கி போய் தான் உட்காந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு குமரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, மாமா நீங்கள் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, எப்படி இருக்குது செயின், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா கிட்ட காவேரியை ரொம்பவே ஆசையாக கேட்குறாங்க. அக்கா எல்லா பேரும் சொல்கிறாங்க, நீ மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிற, எப்படி இருக்குக்கா செயின், நல்லா இருக்கா, விஜய் எனக்காக வாங்கி தந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடாக நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்தா காவேரிக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. வளைகாப்பு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அக்கா ரொம்பவே ஜாலியாக இருக்குல்ல, உனக்கும் எனக்கும் ஒரே டைமில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு தான் முன்னாடி வைக்க போகிறாங்க, எனக்கு 5வது மாதத்துலேயே நான் வைக்க போகிறாங்க, உனக்கு 7வது மாதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா என்ன சொல்கிற, முன்னாடி இப்படி தானே பேசி வச்சுருந்தாங்க 2 பேர்த்துக்கும் ஒரே நாளில் வைக்கிற மாதிரி, அது அப்போது இப்போ வந்து முடிவை மாற்றிக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே கங்கா இதனால தேவையில்லாமல் பேசி நம்ம காவேரியை கஷ்டப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு, ஆமாடி கங்கா, இந்த மாதிரி 2 பேர்த்துக்கும் ஒரே டைமில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 5வது மாதத்துலேயே வளைகாப்பு பண்ணால் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது, 7வது மாதம்னா வயிறு பெருசாக இருக்கும், நீ பார்த்துருக்கியா இல்லையாக்கா, அந்த மாதிரி வயிற்றில் இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கங்கா இருந்துக்கிட்டு, எனக்கு அதிலலாம் ஆசை இல்லை சரியா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, சும்மா வீட்லேயே தான் நம்ம வந்து நார்மலாக செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டாக்கா, பேசாமல் வேணா இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி எனக்கு வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு உனக்கு வச்சுக்கலாம், 7வது மாதத்துலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும், எனக்கு செகண்ட் வைக்கணுமா, அதான் உன்னோட ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அதற்குமே இங்கே கங்கா குதர்க்கமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரலக்கா, சரி உனக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு எனக்கு 2வது வச்சுக்கலாம், ஒரு வாரம் முன்ன பின்ன 7வது மாதமே வச்சுக்கலாம், இங்கே பாரு உனக்கு சொன்னால் புரியுதா இல்லையா, எனக்கு இப்போ 5வது மாதத்துலேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து பொறுமையை இழந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதமாக பாட்டி இருந்துக்கிட்டு, காவேரி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போது வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்குது, வெள்ளிக்கிழமை தான் கங்காவுக்கு வளைகாப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியாம்மா வெள்ளிக்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே கேட்டுட்டு, சரிம்மா எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போகிறேன். காவேரி உடனே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா வயிறு வலிக்குதா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கெலாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எல்லா வலியும் எனக்கு மட்டும்தான் இருக்கும், உனக்கெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம காவேரியோட முகமே வாடி போயிடுது. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க.
காவேரி நாள் தள்ளி போயிட்டு இருக்குதுல்ல, அதனால வந்து சில டைம் வலிக்கும், எல்லாருக்கும் வலிக்கும்னுலாம் சொல்ல முடியாது. சூட்டு வலி அப்பப்போ வலிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கிளம்புறாங்க. கூடவே நம்ம குமரனும் நானும் வரவா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு கூட கங்கா வந்து சரியாக எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. கங்கா கிளம்பிடுறாங்க. இங்கே காவேரியுமே பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க ரூமுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கங்கா பண்ணுறதெல்லாம் நினச்சி இங்கே பாட்டிக்கு சாரதாமா தான் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து இந்த வளகாப்பு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி காவேரி, எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு காவேரி இருந்துக்கிட்டு எங்க சிம்பிளாக போதும், நமக்கு நெருங்கிய சொந்தத்தை மட்டும் நம்ம கூப்பிட்டு குட்டி ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம், கிராண்டாலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் வந்து பேசுகிறேன், இதெல்லாம் எல்லா டைமும் வைக்க போகிறதில்ல இந்த ஃபங்க்ஷன், என்ன அதனால நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ சொல்லு, எல்லாமும் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கங்கா ஃபீல் பண்ணுவா. ஏன்னா கங்காவுக்கு வந்து சின்னதாக வைப்பாங்க, அதனால நம்ம ஃபங்க்ஷனை மட்டும் கிராண்டாக வச்சா கண்டிப்பாக அக்கா ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இங்கே நம்ம விஜய் கிட்ட வந்து இல்லைங்க சிம்பிளாக தான் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை, ரொம்ப பெருசாலாம் வச்சா கண்ணு பொட்டுருங்க, எதுக்குங்க தேவையில்லாத செலவு வேறு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. செலவு பற்றிலாம் யோசிக்காத, உன்னோட விருப்பத்தை மட்டும் சொல்லு, எனக்கு பெருசாக கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் ஆசை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. என்னதான் காவேரி இப்படி சொன்னாலுமே தாத்தா பாட்டி கண்டிப்பாக பெரிய ஃபங்க்ஷனாக தான் வைக்க போகிறாங்க. இதனால் கங்காவுக்கு பிடிக்காம இதனால் ஒரு பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு போயிடறாங்க கங்கா குமரன் 2 பேருமே. இங்கே கங்கா ரொம்பவே யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு என்ன கங்கா எதை பற்றி தான் யோசிக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வளகாப்பு வேற வைக்க போகிறாங்களே, ரொம்ப செலவு இருக்குல்ல, அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, சிம்பிளாக தான் ரொம்ப சிம்பிளாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குமரன் இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட கங்கா உனக்கு எதனால ஆசை இருக்குதா, எதனாலும் நகை மேலே இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு எனக்கு அப்போலேருந்து இப்போ வரையும் ஒரு ஆசை இருக்குது, தங்கத்தில் ஒட்டியானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது இது ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம குமரனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அதை பார்த்த கங்கா இருந்துக்கிட்டு இதெல்லாம் உங்ககிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் உங்களால் எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு கூட வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குமரனை மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி தான், அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க கங்கா. இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வாங்கி தருவேன் கங்கா, நீ வேணால் பார்த்துட்டே இரு. ஓ அப்படியா, கனவு காண வேண்டியதான், நீங்கள் இதெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, எப்போதுமே நிலமை ஒரே மாதிரி இருக்காது, எப்போ வேணாலும் நிலமை மாறலாம், இப்போது நான் இவ்வளோ கஷ்டப்படுறவனா இருக்கிறேன், ஒரு நாள் வந்து என்னோட நிலமையும் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம கங்கா வந்து காது கொடுத்து வாங்க பெருசாக எடுத்துக்கவே மாட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து சரி எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் போகிறேன், போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் வந்து நம்ம குமரனுக்கு வருது. அப்போ தான் கங்கா அப்படிலாம் வந்து பேசினால இந்த ஆர்டரை நம்ம ரொம்பவே சக்ஸஸாக முடித்து நம்ம அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதே மாதிரி வளகாப்பையுமே நல்லா பெருசாக கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து எடுக்கிறாரு. நீங்கள் சொன்ன டைமில் கரெக்டாக நான் பக்காவாக முடிச்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ தான் என்ன குமரன் இன்னும் வீட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே வந்து கடைக்கு வராரு. அதே டைமில் நம்ம நிவீனுமே வராரு. நிவீன் இருந்துக்கிட்டு யானை இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் அது இவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சு தர முடியுமா, தேவையில்லாத பிரச்சனைண்ணா, உனக்கு எதனாலும் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக எனக்கு இப்போதைக்கு தேவை, பணம் ரொம்ப தேவைப்படுது, வளைகாப்பு வேற வருதுல்ல, அதனால தான் முடியும் என்னால் நிவின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம குமரனுக்கு விஜய் அண்டு நிவின் 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்பவே சொன்ன மாதிரியே நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை பக்காவாக முடிச்சு தந்துடுறாங்க.
அதுக்கு முன்னாடி கங்காவே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல குமரன வந்து ஒரு மாதிரி, "அதெல்லாம் உங்களால முடியாது. எதுக்காக நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஆர்டர எடுத்து வச்சு தேவையில்லாத பிரச்சனைய தான் நீங்க உண்டு பண்ண போறீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம குமரன் வந்து ரொம்பவே சூப்பரா அந்த ஆர்டர வந்து முடிச்சு தந்துட்டு, அவங்களுக்கு டெலிவரியுமே பண்ணிர்றாங்க. அதுக்கான ஒரு பணத்தையுமே ஒரு பெரிய அமௌண்ட்ட தான் அவங்க குடுக்குறாங்க. அதையுமே வாங்கிக்கிட்டு நம்ம குமரன் வீட்டுக்கு வராரு. வந்ததுமே நம்ம கங்கா கையில தான் அந்த பணத்த வந்து குடுக்குறாரு. கங்கா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு, எனக்கு நம்ம விஜயும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. நிவினுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் இவ்வளோ சீக்கிரத்தில முடிச்சிருக்க மாட்டேன். அப்படின்னு வந்து சொல்லவுமே, இங்க நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு, குமரன அந்த விஷயத்தில பாராட்டாம போயிட்டு, விஜய தான் வந்து பாராட்டுறாங்க. "உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. எல்லா விஷயத்துலயும் உங்க குடும்பத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிறீங்க." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த கங்காவுக்கு காண்டாகுது. இத கஷ்டப்பட்டு இது பண்ணது குமரன் மாமா தான். அவர நீங்க பாராட்டாம போயிட்டு, சம்மந்தமே இல்லாம விஜய பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வளகாப்பும் கிட்ட நெருங்கிருது. இங்க சாந்தி அம்மாவும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க. வளகாப்பு நாள் பார்த்தீங்கன்னா, இங்க குமரன வந்து கடத்திடுறாங்க. கடைக்கு போன குமரன் வீட்டுக்கு இன்னுமே வர காணோம். இங்க நம்ம கங்கா ரொம்பவே பயந்துடுறாங்க. நைட் ஆயிடுது. குமரனுக்கு ஃபோன் பண்ணாலுமே ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது. கங்காவுக்கு டைம் ஆக ஆக ரொம்பவே பயமா இருக்குது. அப்போ தான் கங்கா இருந்துக்கிட்டு, இது வந்து அந்த பசுபதியோட வேலையா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவிரியை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. "நீங்க பண்ண காரியத்தினால தான் இப்போ குமரன் வந்து என் வீட்டுக்காரர் வந்து அந்த பசுபதி கிட்ட மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. குமரனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, "கண்டிப்பா நான் வந்து அண்ணன கூட்டு வருவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவருக்கு எதுவுமே ஆகாது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "எல்லாம் உங்களால தான். நீங்க தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இப்படிலாம் வந்து பிரச்சனைய இழுத்து வைக்கிறீங்க. எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து திட்டுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, "ஏன்க்கா அவர் அப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. "நீ வாய மூடு. நீ சொல்லாமலாம் அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. நீ ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா இருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியை பிடிச்சுமே திட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்பதான் பசுபதிகிட்ட இருந்து கால் வருது. விஜய் ஃபோனில் பசுபதி கிட்ட ரொம்பவே கோவமா பேசுகிறாரு. அன்னைக்கோட உனக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ தேவையில்லாம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே சொன்னோம். இப்போ எதுக்காக நீ வந்து குமரனை கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. "நீங்க பண்ண வேலையெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடுவேனா? அப்படியே எனக்கு படுத்தா கூட தூக்கம் வரமாட்டுது. அவ்வளோ தூரம் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நடத்த போகிறீங்களாம்ல, எனக்கு விஷயம் காதுக்கு வந்தது. அதனால தான் நான் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆ குமரன் வேணும்னா வா இந்த இடத்துக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய வர சொல்கிறாங்க. "இங்கே பாரு, குமரன் அண்ணனை எதுவுமே பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே பயப்படுறாங்க. விஜய் எதுனாலும் பசுபதி எதுனாலும் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கங்கா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. விஜயும் காவேரியும் ரொம்பவே திட்டிகிட்டே தான் வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கிறாங்க. பாட்டி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசுபதி சொன்ன இடத்துக்கு விஜய் வந்து போயிடுறாரு. விஜயை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசுபதி பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துக்கிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க நம்ம விஜயை. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனையை போட்டுமே அடிக்கிறாங்க. "வாயில்லா பூச்சியாக இருந்த இந்த விஜய் வரவும் உனக்கு ரொம்பவே தைரியம் வந்துருச்சு." விஜய் இருந்துக்கிட்டு கெஞ்சுறாரு. "என்ன வேணா நீ வந்து உன் கஸ்டடியில் வச்சுக்கோ. விஜய் அண்ணாவை விட்டுரு. காலையில் கங்காவுக்கு வளைகாப்பு." அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, "சரி இவ்வளோ தூரம் சொல்கிற, சரி நீ போப்பா." அப்படின்னு சொல்லிட்டு குமரனை அனுப்பிச்சி விட்றாங்க. "விஜய் நீங்களும் வாங்க, பரவாயில்ல நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் போங்க குமரன்." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குமரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இதுக்காக தான் நான் சொன்னேன், அந்த விஜய் கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, எங்க மாமா நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க, விஜய் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிலாக பசுபதி கிட்ட அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கங்கா இருந்துக்கிட்டு, "அவர் இருக்கட்டும். அவரால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பசுபதி கஸ்டடியில் அவரே இருக்கட்டும். அவ என்ன வேணாலும் பண்ணட்டும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துட்டு, "ஏன் கங்கா அப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. "ஆமாம், எப்போ பார்த்தாலும் அந்த சின்ன மருமகனை தானே நீங்கள் ஒசத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுவீங்க. அவரால் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை." அப்படின்னு வந்து
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம குமரன் தலையில பார்த்தீங்கன்னா, அடிபட்டுருக்குது. அப்படியே ரத்தத்தோட வந்து இருக்குது. அத பார்த்த கங்கா ரொம்பவே துடிச்சு போயிர்றாங்க. "என்னங்க தலையில அடிபட்டுருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அந்த பசுபதி தான் கட்டைய வச்சு அடிச்சுட்டான் அப்படின்னு வந்து, "ஏங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம்" அப்படின்னு சொல்லி, "இல்ல பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்றாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்றாங்க வீட்லயே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியோ தப்பிச்சு அந்த பசுபதி அடிச்சு போட்டுட்டு நம்ம விஜய் வந்துறாரு. விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க கங்கா இருந்துக்கிட்டு விஜய பிடிச்சு திட்டுறாங்க. "பாருங்க நாளைக்கு வளைகாப்பு. குமரனோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அது மட்டும் இல்லாம வளைகாப்புல நீங்களும் காவேரியும் கலந்துக்கவே கூடாது. எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட காவேரி ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. இங்க விஜயுமே வந்து கங்கா பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்தடுத்து இன்னுமே பல ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.